Hi guys, welcome back to our channel TNPSC Kingdom. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் 11th ஹிஸ்ட்ரியில் in this beginning of Stone Age அப்புறம் in this culture தான் பார்க்க போகிறோம் பார்ட் 2 வீடியோ. ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து பேலியோலித்திக் அப்புறம் மெசோலித்திக்கோடைய கல்ச்சர் அப்புறம் அவங்களுடைய டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம், அவங்களுடைய சைட்ஸ்லாம் எங்கெங்கே இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹண்டர் அண்ட் கேதரர்ஸ் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். The hunters and gatherers using microlithic tools continued to live in the later period even after the development of the Neolithic, Iron Age and historical periods. Perhaps they became part of the marginalized communities when the people who lived in the cities acquired more wealth. Some of the people who lived in the forest even today in some remote areas and also in the Andaman region could be considered as those people who prefer to live by hunting and gathering. Many such groups lived in the 19th and 20th century as recorded in the Edgar Thurston Castle and the tribes of southern India. Describing them as a primitive is incorrect. They should be considered as people who prefer to live by hunting and gathering. When the Indus civilization was in its peaks, Tamil Nadu had a microlithic hunter-gatherers. The Andhra Karnataka region had the agro-pastoralists of the Neolithic period. ஸோ ஹண்டர்ஸும் கேதரர்ஸும் வந்து நம்ம லாஸ்ட்டாக மெசோலித்திக் பீரியடில் பார்த்தப்பே சொன்ன மைக்ரோலித்திக் டூல்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஈவன் வந்து நியோலித்திக், அயன் ஏஜ், ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ்லாம் டெவலப்மெண்ட் ஆனாலும் அவங்க வந்து அதை வச்சு ஹண்ட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் வந்து என்னதான் சிட்டிஸ் வந்து டெவலப் ஆகி கம்யூனிட்டிஸ் லெவலில் வந்து டெவலப் ஆனாலும் சில ரிமோட் ஏரியாஸ்லலாம் வந்து அதாவது அந்தமானை இந்த ஏரியாஸ்லலாம் வாழ்கிறவங்களாம் வந்து ஈவன் டுடேயுமே வந்து அவங்க வந்து ஹண்டிங் கேதரிங்கை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது 19th 20th சென்ச்சுரியில் வாழ்ந்தாலுமே அவங்க வந்து இன்னமும் வந்து அந்த மாதிரி ஹண்டிங் ப்ராசஸில் வந்து ஈடுபடுறாங்க. இவங்களை வந்து ப்ரிமிட்டிவ்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங் சைடு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணணும். ஸோ ஈவன் தமிழ்நாட்டில் வந்து மைக்ரோலித்திக் ஹண்டர் கேதரர்ஸ் வந்து இருக்காங்க ஈவன் இந்த சிவிலைசேஷன் வந்து டெவலப் ஆனாலும். ஸோ இவங்க வந்து ஆந்திரா கர்நாடகா ரீஜியனில் வந்து ஆக்ரோ பேஸ்டரலிஸ்ட் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மெசாலித்திக் கல்ச்சரில் வாழ்ந்தவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செமி பெர்மனன்ட், அதாவது டெம்பரரி செட்டில்மெண்ட்ஸ் தான். நான் முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். இவங்க வந்து மொபைலைஸ் ஆகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டெம்பரரி செட்டில்மெண்ட்ஸ் அப்புறம் செமி பெர்மனன்ட்டு. இவங்க வந்து கேவ்ஸ், ஓப்பன் கிரவுண்ட்ஸில் தான் வாழ்வாங்க. இவங்களுக்குன்னு வந்து பெர்மனன்ட் வீடெலாம் கிடையாது. ஸோ வந்து இறந்தவங்களை வந்து வந்து புதைக்க ஆரம்பித்தது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா மெசோலித்திக் பீரியடில் தான், பேலியோலித்திக் பீரியடில் கிடையாது. இறந்தாங்கன்னா அவங்கள அங்கேயே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருப்பாங்க. இந்த இறந்தவங்களை புதைக்கணும் அப்படின்ற அந்த பாடிக்கு ப்ராப்பர் டிஸ்போசல் கொடுக்கணுன்ற கான்செப்ட் வந்து பேலியோலித்திக்கில் கிடையாது. ஸோ ப்ராப்பர் பரியல் டிஸ்போசலை வந்து கண்டுபிடிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மெசோலித்திக்கில் தான். ஃபயரை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதும் மெசோலித்திக்கில் தான். பட் இவங்க வந்து மொபைலைஸ் ஆகிட்டே இருப்பாங்க, நிரந்தரமான வீடு கிடையாது, அதுமாரி டொமஸ்டிகேஷன் கிடையாது, அக்ரிகல்ச்சர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ நடு சொல்கிற ஹிண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல் லெசன் படித்து தெரிஞ்சிக்காம இந்த மாதிரி நான் சொல்கிறத வந்து சைடில் வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இவங்க வந்து ஜியோகிராஃபிக்கலாக வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. இவங்களோட கல்ச்சரல் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஈவன் வந்து இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து இவங்களோட கல்ச்சரல் வந்து டெவலப் ஆகிட்டே இருந்தது. இவங்க வந்து மைக்ரோலித்திக் டூல்ஸை வந்து சின்ன சின்ன பறவைகள், அனிமல்ஸை இதெல்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி முன்னாடி நியோலித்திக் பீரியடில் தான் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் அனிமல் டொமஸ்டிகேஷனும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக் பீரியடில் தான் அக்ரிகல்ச்சரல் டொமஸ்டிகேஷனும் வந்து வர ஆரம்பிச்சது வந்து நியோலித்திக் பீரியடில் தான். ஸோ இவங்களோட எவிடன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்டு, மெசபொட்டேமா, இண்டஸ் ரீஜியன், அப்புறம் கங்கா நதிக்கு கரையோரம், அதுக்கப்புறம் சைனாலலாம் வந்து இவங்க நியோலித்திக் கல்ச்சருக்கான ஏர்லி எவிடன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்களோட
பீரியட் பார்த்தீங்கன்னா 10,000 பிசியிலேருந்து 5000 பிசி வரைக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் எமர்ஜ் ஆனது எந்தெந்த ரீஜியன் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஈஜிப்ட், மெசபடேமா, இந்தஸ் ரீஜியன், கங்கா, அப்புறம் சைனா இந்த இடத்துலலாம் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இவங்க டொமஸ்டிகேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே வந்து ப்ரொடக்ஷன் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கிரெயின்ஸ், அனிமல் ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து தண்ணி தான் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க நதிக்கரை ஓரம் வந்து தங்கி வந்து விவசாயத்தை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய ப்ரொடக்ஷன் ஃபுட்டை நிறைய சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு இடத்துல தங்கி வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, இப்ப 4 குடும்பம் சேர்ந்ததுன்னா ஒரு தெருவாகும். ஒரு 4 தெரு சேர்ந்தா ஒரு ஊராகும் இல்லையா? அந்த மாரி வில்லேஜஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ லார்ஜ் வில்லேஜஸ் கேம் டூ எக்ஸ்டென்ட் அண்ட் பாட்ரி டெவலப்மெண்ட்லாம். ஸோ இப்ப வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு பானை வேணும். ஸோ பானைய வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி நெறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நியோலித்திக் பீரியட்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியோலித்திக் ரெவல்யூஷன்ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. நியோலித்திக் கல்ச்சர் இந்தியால எங்கெங்கலாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ரீஜியன்ஸ்ல வந்து கல்ச்சர்ஸ் வந்து டிவைட் ஆயிருந்தது. ஆனா காலப்போக்குல அதுவுமே வந்து ஃப்ளோரிஷ் ஆக ஆரம்பிச்சது. அழிஞ்சுட்டு வந்தது. ஆனா எங்கெங்கலாம் இருந்திருக்காங்க எங்கெங்கலாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான்லலாம் வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட ஏர்லி ஏஜ்ல. அப்புறம் நியோலித்திக் கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அரவுண்ட் இந்தியால நெறைய இடத்துல வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியோலித்திக் கல்ச்சர் அதுக்கப்புறம் நார்த் வெஸ்டர்ன் இந்தியால எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா வந்து இதுதான் வந்து ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிகேஷன், அனிமல் டொமஸ்டிகேஷன் வந்து இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் வெஸ்டர்ன் இந்தியால தான் வந்து ஏர்லியஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல தான் வந்து நியோலித்திக் கல்ச்சர் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கெங்கலாம் இதோட சைட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெஹர்கர், ராணா குந்தை, சரைகலா, ஜலீல்பூர் அப்படின்ற இடத்துலலாம் வந்து நியோலித்திக் சைட்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. இன்னமும் வந்து பாகிஸ்தான்ல இதுக்கான இந்த நியோலித்திக் சைட்ஸ் வந்து அ இதுல இருக்கு. எவிடன்ஸா இருக்கு. The site of Mehergar has produced evidence of early Neolithic times dating to 7000 BCE. Wheat and barley were cultivated and sheep, goat and cattle were domesticated. This culture preceded the Indus civilization. ஸோ மெஹர்கர்ல இருக்க எவிடன்ஸ் வந்து நியோலித்திக் எவிடன்ஸ் வந்து 7000 பிசிக்கு முன்னாடியே வந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதில் வந்து வீட் பார்லி வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க நியோலித்திக் பீரியட்ல. அதுக்கப்புறமா ஷீப்பு, கோட், கேட்டில்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தப்பட்ட அனிமல்ஸையுமே வந்து அவங்க வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இந்த கல்ச்சர் தான் வந்து பிற்காலத்துல வந்து இந்த சிவிலைசேஷனுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாவும் இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, நியோலித்திக் ஏஜ்ல வந்து மெஹர்கர் டேட்ஸ் தான். 7000 பிசியிலேருந்து 5500 பிசி வரைக்கும். இந்த காலகட்டத்தில வாழ்ந்த மக்கள் வந்து பாட்ரி வந்து யூஸ் பண்ணல. பட் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. பேர்லி, எம்மர், அப்புறம் இன்கார்ன், வீட்டு, அதுக்கப்புறம் டேட்ஸ் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஷீப்பு, கோட், கேட்டில்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கள வந்து செமி நொமேடிக் பாஸ்டல் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கான வீட வந்து இவங்களே கட்டிக்கிட்டாங்க. வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னா, மணல வச்சு வந்து வீடு கட்டிக்கிட்டாங்க. இந்த நியோலித்திக் பீரியட்லயுமே வந்து இறந்தவங்கள வந்து புதைக்க செஞ்சாங்க. இவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் போடவும் ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சது எந்த காலகட்டத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நியோலித்திக் பீரியட்ல இருந்து தான். சீஷெல்ஸ், கடல் சிப்பி, லைம் ஸ்டோனு, டர்க்யூஸ், லாப்பிஸ் லௌசி, அப்புறம் சாண்ட்ஸ்டோன் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸுமே வந்து போட ஆரம்பிச்சாங்க. The period 2 at Mehergar dates from 5500 to 4800 BC, and the period 3 went from 4800 to 3500 BCE. There is evidence for pottery during these periods.
ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து 7000 பிசியிலேருந்து 5500 வரைக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்ரி கிடையாது, அனிமல் டொமஸ்டிகேஷன் இருந்தது, கல்டிவேஷன் இருந்தது, வீடு வந்து மண்ணால கட்டிக்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ செகண்ட் பீரியட் வந்து மெஹர்கல்ல வந்து 5500 பிசியிலேருந்து 4800, தேர்டு வந்து 4810லேருந்து 3500 வரைக்கும். இதுல வந்து எவிடன்ஸ் பாட்ரிக்கான எவிடன்ஸ் வந்து இருந்தது. அப்புறம் டெரகோட்டா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெரகோட்டாக்கு அப்புறம் வந்து கிளாஸ்டு ஃபைனான்ஸ்லாம் வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து மெஹர்கர்ல வந்து நியோலித்திக்கோடைய பீரியட் 2ல இருந்து 3ல இருந்தும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு விளைச்சல் பொருளை வந்து எடுத்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி மெச்சூர்ட் ஃபேஸ் ஆஃப் இந்த சிவிலைசேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. த நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் காஷ்மீர். ஸோ காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரியா வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனும் வந்து போக ஆரம்பிச்சது. ஸோ நியோலித்திக் கல்ச்சர்ல வந்து காஷ்மீர் ரீஜியன்ல வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனை வந்து கொஞ்சம் வளர யூஸ் ஆச்சு. பர்சோஹம் அப்படின்ற இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட்டு. இது வந்து மெஹாலித்திக் பீரியடுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்குது. அப்புறம் ஹர்லி ஹிஸ்டாரிக் பீரியடும் பர்சாஹாம் அப்படின்றது. இந்த பிளேஸ்ல வந்து பீப்புள் வந்து பிட் ஹவுஸ்ல வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அதாவது குழி தோண்டி அதுல ஒரு 4 மீட்டர் அளவுக்கு குழி தோண்டி அதுல வந்து உள்ள வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. அதாவது ரொம்ப குளிரும். ஸோ இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓவல் ஷேப்ல நேரோ பாட்டம் இதெல்லாம் வச்சு ஒரு போஸ்ட் ஹோல் மாதிரி வச்சு வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நியோலித்திக் பீரியட்ல காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஷீப்பு, கோட்டு, அப்புறம் பிளான்ஸ்லாம் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனோட பீப்புள் வந்து ஒருங்கிணைச்சு வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஆக்ஸ், சிசல்ஸ், அட்ஜஸ், பவுண்டர்ஸ், மேக்கட்ஸ், பாயிண்ட்ஸ் அண்ட் பிக்ஸ். So owls were used for stitching skins into clothes to beat the weather. Scrappers were used for working the skins. Then the scrappers, stone axes, chisel இதெல்லாம் வந்து பேலியோலித்திக் பீரியட்ல இருந்தே பீப்புள் யூஸ் பண்ணது. புதுசா இவங்க யூஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா owls were used for stitching skins into clothes to beat the weather. ஸோ குளிரை எதிர்கொள்றதுக்காக துணிகளை வந்து தைக்கிறதுக்கு வந்து ஆல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நியோலித்திக் பீரியட்ல வந்து 2 டேர்ம் வந்து இருக்கும். அதாவது பாட்ரி யூஸ் பண்ணாத டேர்ம் ஒன்று, பாட்ரி யூஸ் பண்ண டேர்ம் ஒன்று. அதாவது செராமிக் அப்புறம் செராமிக்ல தான் வந்து பாட்ரியோட ஃபேஸ் வந்து இருக்கும், பாட்ரி யூஸ் பண்ண எவிடன்ஸ் இருக்கும். செராமிக்ல வந்து பாட்ரி இருக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்கு இல்லையா, 7000 பிசியிலேருந்து 5500 வரைக்கும், அதில் வந்து பாட்ரி எவிடன்ஸ் கிடையாது. அது வந்து செராமிக். செகண்ட் இருக்கு இல்லையா செராமிக், அது வந்து பாட்ரி எவிடன்ஸ். ஸோ பீப்புள் வந்து மட் ஹவுஸை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. காப்பர் ஆரோவர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து பிளாக்வேர் பாட்ரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சீட்ஸ் இவங்க யூஸ் பண்ண சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு, பார்லி, காமன் பீ, லென்டில் இதெல்லாம் வந்து எக்ஸிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கேட்டில், ஷீப்பு, கோட்டு, பிக்கு, டாக், ஃபவுல் இதெல்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி இவங்க வேட்டையாடுற அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா உல்ஃப், பியர், அப்புறம் காஷ்மீர் ஸ்டாக், ஏபெக்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மென்ஹிர் இருந்த எவிடன்ஸும் இருக்கு. மென்ஹிர்னா எதனா ஒரு போருக்காக வந்து இறந்தவங்க, இல்ல மக்களுக்காக இறந்தவங்க, எதனா ஒரு கேட்டில்ஸ்ல வந்து ஒருத்தவங்க, அதாவது மாடுகள் எல்லாம் வந்து வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் வந்து திருட வரவங்க கிட்ட இருந்து அந்த பிராணிகளை வந்து மீட்டெடுத்து கொண்டு வரவங்களுக்காகலாம் வந்து அந்த போர்ல வந்து உயிரிடுறாங்க இல்லையா, அந்த சண்டையில உயிர் விடுறவங்கள வந்து ஒரு நினைவா வந்து ஒரு கல்லை வந்து நிலைநாட்டி வைக்கிறது, இதுதான் மென்ஹிர். இதுக்கான எவிடன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இது அப்புறம் ரெட்வேர் பாட்ரியும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹராப்பன் சிவிலைசேஷனோடைய ஒரு இன்ட்ராக்ஷன் கொண்ட பீரியட் சார்ந்த பீப்புளா இருந்திருக்காங்க. நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் காஞ்சஸ் வேலி அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கங்கா வேலிலையும் சென்ட்ரல் இந்தியாலையும் நியோலித்திக் ஸ்டேட் வந்து எங்கெல்லாம் இருந்ததுன்னா லெஹுரா தேவா அண்ட் சொப்பானி முண்டா அப்படின்ற சைட்ஸ்ல வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட ப்ராப்பர் ஏர்லி எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கல்டிவேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எப்பன்னு பார்த்தீங்கன்னா 6500 பிசியில இருந்து இந்த சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இம்பார்ட்டன்ட் நியோலித்திக் சைட்ஸ் இந்த சைட்ல வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்திவா, சிரந்த், அப்புறம் செனுவார், மகாகரா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நியோலித்திக் சைட்ஸ்.
இவங்க வந்து அனிமல் டொமஸ்டிகேஷனும், பாட்ரி, பிளான்ட் இது எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்க யூஸ் பண்ண சீட்ஸ் என்னென்னலாம் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னா, பேர்லி, வீட்டு, அப்புறம் ரைஸு, பீ, கிரீன் கிராமு, சிக் பீ, மஸ்டர்டு, ஃப்ளாக்ஸ் சீடு, ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் இந்தியால வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஷீப்பு, கோட்டு, கேட்டில் போன் இதெல்லாம் வந்து கேட்டில் போன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. வைல்ட் அனிமல்ஸ் போன்ஸும் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நியோலித்திக் பீரியட் வந்து பீப்பிள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி பாட்ரி யூஸ் பண்ணாங்க. மைக்ரோலித்ஸ யூஸ் பண்ணி அனிமல்ஸ வந்து ஹண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா நியோலித்திக் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போச்சு. நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா. ஸோ ஈஸ்டர்ன் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சைட்ஸ் இருந்தது. பீகாருக்கும், வெஸ்ட் பெங்காலுக்கும் நடுவுல வந்து நெறைய சைட்ஸ் இருந்தது. ஆ பிர்பன்பூர் அப்படின்றது வந்து ரொம்ப ப்ராமினன்ட் நியோலித்திக் சைட்ஸா இருந்தது. ஆ குச்சை, குல்பைசசன், சங்கர்ஜங் இந்த சைட்ஸையும் சேர்த்து பிர்பன்பூரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட்டா இருந்தது. இவங்க யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நியோலித்திக் எரால வந்து புல்லட் செல்ஸ், சிசல், ஷோல்டர் ஆக்ஸ் அதாவது ஈட்டி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈஸ்டர்ன் இந்தியால இருக்க நியோலித்திக் கல்ச்சர். நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் சவுத் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் இந்தியால வந்து ஆந்திர பிரதேசத்திலயும், கர்நாடகாலயும் வந்து நெறைய நியோலித்திக் கல்ச்சர்ஸ்க்கான சைட் இருந்தது. நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல வந்து தமிழ்நாட்டுல நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல நெறைய கல்ச்சர்ஸ் இருந்தது. இவங்க வந்து இந்த சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஷ் மவுண்ட்ஸ் வந்து இருக்கும். நெறைய சென்டர சுத்தி ஆஷ் மவுண்ட்ஸ் இருக்கும். நியர்லி வந்து 200 நியோலித்திக் சைட்ஸ் வந்து இருந்தது. ஆ சவுத் இந்தியால 200 இருந்தது. அப்புறம் இவங்களுடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ஸ்லாம் வந்து கிரானைட் ஹில்ஸுக்கு பக்கத்துல இருக்கும். வாட்டர் சோர்ஸ்க்கு பக்கத்துல இருக்கும். இந்த சைட்ஸ்லாம் எங்கெங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோதாவரி, கிருஷ்ணா, பெனாறு, துங்கபத்ரா, காவேரி, சங்ககலூர், தெக்கலாகோட்டா, பிரம்மகிரி இப்படின்ற ஆற்றங்கரை ஓரத்துல வந்து இந்த நியோலித்திக் சைட்ஸ் சவுதர்ன் இந்தியால வந்து நியோலித்திக் சைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மஸ்கி, பிக் பிக்லிஹால், வட்டக்கல், ஹெமிஜே அண்ட் ஹல்லூர் கர்நாடகால வந்து இந்த சைட்ஸு. நகர்ஜுங்ககொண்டா, ராமபுரம் அண்ட் வீரபுரம் ஆந்திர பிரதேசத்து. அப்புறம் பையம்பள்ளி தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து மேஜர் நியோலித்திக் சைட்ஸு சவுத் இந்தியால. ஸோ சவுத் இந்தியால வந்து பையம்பள்ளி, தமிழ்நாட்டுல பையம்பள்ளி, ஆந்திர பிரதேஷ், புரம் இதெல்லாம் வந்து நியோலித்திக் சைட்ஸ் இருந்தது. ஸோ எந்தெந்த இதுல வந்து எந்தெந்த சைட்ஸ் இருந்தது, எந்தெந்த ஏரியால இருந்ததுன்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நியோலித்திக் சைட்ஸ்ல வந்து ஏஜ்ல வந்து எது பார்த்தீங்கன்னா, ஆஷ் மவுண்ட்ஸ் இருக்கும். ஆந்திர பிரதேசத்துல வந்து உத்னூர், பல்வோயி, அப்புறம் வந்து கர்நாடகால வந்து கொடிக்கல், குப்கல், அப்புறம் புதிஹால் அப்படின்றதுல வந்து ஆஷ் மவுண்ட் சைட்ஸ் வந்து இருக்கும். சாஃப்ட் ஆஷும், கவுடங் லேயர்ஸுமே வந்து இந்த மாரி நியோலித்திக் சைட்ஸ்ல வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பரியல்ஸ் யூஸ் பண்ணதுனால ஆஷ் மவுண்ட்ஸும், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஃபார்ம்ல இருக்க எவிடன்ஸுமே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. Neolithic culture of northeastern India. In northeastern India, Neolithic culture appears at to a very late period. The Neolithic culture of northeastern India generally dated from 2500 to 1500 BCE or even later. Shouldered axes and splayed sleds have been found at sites in Assam, Meghalaya, Nagaland and Arunachal Pradesh. ஸோ வந்து அந்த ஷோல்டர் ஆக்ஸும் ஸ்பிளேட் செல்ஸும் வந்து அசாம், மெகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேசத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அசாம் ரீஜியன்ல. இந்த இதுலலாம் வந்து இந்த ரீஜியன்லலாம் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு. இவங்க வந்து யாம்ஸ், அப்புறம் டரோ, அப்புறம் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்டோன்ஸை வச்சு வந்து உட்டன் மெமோரியல்ஸ் வந்து அதாவது முஸ்லீம்ஸ்லாம் வந்து புதைக்கப்படுவாங்க இல்லையா, ஒரு பலகையில் அந்த மாதிரி உட்டன் மெமோரியல்ஸ்ல வந்து இறந்தவங்களை வந்து புதைக்கிறதுக்கான பழக்க வழக்கங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜஸ் வந்து பேசின மாதிரி அசாம் ரீஜியன்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவங்க கொஞ்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுடைய சிமிலாரிட்டிஸை வந்து கொஞ்சம் கல்ச்சுரல் சிமிலாரிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட் the Indus civilization.
The Indus civilization represents the first phase of urbanization in India. While the civilization was in its peak, several cultures, namely Mesolithic and Neolithic culture, that we discussed earlier in this chapter, prevailed in other parts of India. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பாலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஏஜ் டைப் கொஞ்சம் கற்கால வடிவத்துல தான் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கிராமங்கள் வந்து சேர்ந்தது. இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அர்பனைசேஷன் ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவிலைசேஷன் தான் வந்து அர்பனைசேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸு. ஸோ வந்து சிவிலைசேஷன் வந்து பீக்குக்கு போன டைம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவிலைசேஷன்ல தான். ஸோ நாமன்க்ளேச்சர், ஃபேசஸ் அண்ட் குரோனாலஜிக்கல் இந்த சிவிலைசேஷனுடைய அது பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஹரப்பா தான் வந்து ஃபர்ஸ்ட் சைட்டு சிவிலைசேஷன் வந்து நோன் ஆனது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸோ ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் சைட்டு சிவிலைசேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன் வந்து சடனாக வந்து ஒன்று திடீர்னு வந்து இதுவாகலை. நியோலித்திக் வில்லேஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து சேர்ந்து மெஹர்கள் 7000 பிசியில் மெஹர்கள் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் கடைசியில் வந்து ஹரப்பன் கல்ச்சருக்கு வந்து வந்திருக்கு. ஹரப்பன் சிவிலைசேஷன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதை வந்து மூணாக வந்து பிரிக்கிறாங்க. ஏர்லி ஹரப்பன், மெச்சூர்ட் ஹரப்பன், அப்புறம் லேட் ஹரப்பன் சொல்லிட்டு. த அர்பன் ஃபேஸ் வார் ப்ரிவலண்ட் இன் த மெச்சூர்ட் ஹரப்பன் பீரியட் அண்ட் பிகன் டு டெக்ளைன் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸோ அர்பன் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி மெச்சூர்டு ஹரப்பன் பீரியட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தான் வந்து அது அழிவை நோக்கி கொஞ்சம் போயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். The Indus Valley site of Harappa was first visited by Charles Mason in 1826 CE ADE and Amri by Alexander Burns in 1831. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹரப்பா சைட்டை வந்து போய் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணது வந்து 1826 வந்து சார்ல்ஸ் மேசன்றவர். அப்புறம் அலெக்சாண்டர் வந்து பர்ன்ஸ்ன்றவர் வந்து 1831 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் பார்க்குறாரு. இந்த ஹரப்பா சைட் வந்து எப்போ டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, லாகூர்லேருந்து முல்தானுக்கு வரைக்கும் ரயில்வே லைன் போடும்போது லாகூர்ல இருந்து முல்தானுக்கு வந்து ரயில்வே லைன் போடும்போது இந்த சைட் ஆஃப் ஹரப்பா வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. த சீல் ஃப்ரம் திஸ் சைட் ரீச்ட் அலெக்சாண்டர் கன்கின்கம், த ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI. ஸோ அலெக்சாண்டர் கன்கிங் வந்து இந்த ஹரப்பா சைட்டை வந்து 3 டைம் விசிட் பண்ணியிருக்காரு. 1853, 1856, 1877 மூணு டைம் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. But the importance of the site and the associated civilization were not realized until Sir John Marshall took over as the Director General of ASI and initiated research at the site. Sir John Marshall played an important role in the development of archaeology in India. So Alexander Cunningham வந்து என்னதான் 3 டைம் போய் பார்த்தாலுமே இந்த சைட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல் வந்து போய் அவர் வந்து அந்த டைம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கும்போது அவர் போய் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சைட்டோட இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஃபர்தராக வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து 1940ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்ட்டிமர் வீலர்ன்றவர் வந்து ஹரப்பன் சைட்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹரப்பன் சைட் வந்து இந்தியா வந்து பார்ட்டிஷன் ஆன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹரப்பன் சைட்ஸ் வந்து பாகிஸ்தான் கூட போயிடுச்சு. அதனால அதை வந்து ஆர்கியாலஜிஸ்டுக்கு பண்றதுக்கு வந்து இந்தியன் சைட்ல வந்து எதுவுமே இல்லை. ஸோ காளிபங்கம், லோத்தல், ரக்கிகர்கி, அப்புறம் தொலவீரா இதெல்லாம் தான் வந்து இந்தியன் சைட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண நமக்கு கிடைச்சது. ஸோ இந்த எக்ஸ்கவேஷனும் வந்து 1950s அதுக்கு 1950ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது. ஸோ இதை வச்சு தான் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனோடைய நேச்சரை வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இதோட ஜியாகிரபிக்கல் ஏரியாவும் செட்டில்மெண்ட்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த சிவிலைசேஷன் வந்து நியர்லி வந்து 1.5 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு கொண்டது. இது வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வந்து சேர்ந்து கொண்ட ஒரு பரப்பளவு. இதோட இது எங்க செட்டில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுட்காகன் டோர் வெஸ்ட் ஆன் த பாகிஸ்தான் ஈரான் பார்டரு, அதுக்கப்புறம் ஷாட்டுகை ஆப்கானிஸ்தான் இந்த நார்த்து, அப்புறம் அலாம்கீர்பூர்
உத்தரப்பிரதேஷ் இன் இந்தியா இந்த ஈஸ்ட்ல, அப்புறம் தைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா இந்த சவுத். ஸோ 4 பவுண்டரிஸுமே வந்து கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 பவுண்டரிஸை வச்சு எப்படி வேணா கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட கோர் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா தான் வந்து இதோட கோர் ஏரியாஸ். ஸோ இந்த ஹரப்பா சிவிலைசேஷனுடைய ஏர்லி பிகினிங்ஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மெஹர்கர்கர்ல இருந்து தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியோலித்திக் பீரியடோடைய மெஹர்கர் டக்குன்னு வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் வரல. கொஞ்சம் கொஞ்சமா 7000 பிசில இருந்து நியோலித்திக் பீரியட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அதோட ஃபேஸ் தான் நெக்ஸ்ட் இந்த ரீஜியனை வந்து அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ மெஹர்கர் தான் வந்து ஒன் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த வேர்ல்ட் வேர் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன் பிகன் வெரி ஏர்லி. வெரி 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 இம்பார்ட்டன்ட். மெஹர்கர்ல தான் வந்து உலகத்திலேயே அக்ரிகல்ச்சரும் அனிமல் டொமஸ்டிகேஷனும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உருவானது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஹர்கர்ல தான். ஸோ வி டோன்ட் நோ இஃப் தேர் இஸ் எனி கண்டினியூட்டி பிட்வீன் த நியோலித்திக் கல்ச்சர்ஸ் ஆஃப் த இண்டஸ் ரீஜியன் அண்ட் த லேட்டர் அர்பன் சிவிலைசேஷன். The early Harappan phase saw the development of villages and town in the entire region. The matured Harappan phase urban centers developed. ஆனா இது என்ன என்ன சொல்றாங்கன்னா ஏர்லி ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜும் என்டையர் டவுன்ஸும் இருந்தது. மெச்சூர்ட் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் சென்டர்ஸே டெவலப் ஆகுற அளவுக்கு நிறைய டெவலப்மெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ இதில் வந்து பிளான்டு டவுனா வந்து மாற்றப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், அதாவது பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப்ல வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான்ல இருக்கிறது, தொலவீரா லோத்தல், அப்புறம் வந்து சொர்கோட்டோடா குஜராத் இந்தியாவில் இருக்க குஜராத்ல, காளிபங்கம் ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்கிறது, பனவாலி ரஹிகரி அப்புறம் ஹரியானா இந்தியாவில். இதெல்லாம் வந்து மேஜர் ஹரப்பன் பீரியட்ஸ். ஹரப்பன் பீரியட் மேஜர் சிட்டிஸ், ஹரப்பன் பீரியடோட மேஜர் சிட்டிஸ். Fortification, well-planned street and the lanes and drainage are noticed in the Harappan towns. இந்த ஹரப்பன் இதெல்லாம் வந்து ரொம்பவே பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. இவங்க வந்து பேக்டு அன்பேக்டு பிரிக்ஸை வச்சு இவங்க வந்து கட்டியிருந்தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம். அதுக்கப்புறம் இவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கலாக வந்து பில்ட் ஆயிருக்கும். இவங்க ஏன் வந்து பேக்டு பிரிக்ஸை வச்சு கட்டுறாங்கன்னா ட்ரைனேஜஸ்லாம் வந்து ப்ராப்பராக, அப்போதான் வந்து ஈஸியாக வந்து எந்த ஒரு இதெல்லாம் வந்து மழையோ இல்லை வெயிலோ வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு கட்டுறாங்க. இந்த மொஹஞ்சதோரோ சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன் வந்து ப்ராப்பராக பில்ட் ஆயிருக்கும். இதில் 2 டிஸ்டிங்க்ட் ஏரியா இருக்கும். சிட்டடல், அதுக்கப்புறம் வந்து லோவர் டவுன் இருக்கும். இந்த ஹவுசஸ்லாம் வந்து பாத்ரூம் வச்சே வந்து கட்டியிருப்பாங்க பிரிக்ஸை வச்சு ப்ராப்பர் ட்ரைனேஜோட. அப்புறம் அப்பர் ஃப்ளோர் இருக்குன்னா உள்ள ஸ்டேர்கேஸ் வச்சு கட்டியிருப்பாங்க. மல்டிபிள் ரூம்ஸ் இருக்கும், கோர்ட்யார்ட்ஸ் இருக்கும். சிட்டாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் பப்ளிக்கும் வந்து தங்குற மாதிரி இருக்கும், ரெசிடென்ட்ஸ் அவுட் சைட் ரெசிடென்ட்ஸும் வந்து தங்குற மாதிரி இருக்கும். மொஹஞ்சதாரோல வந்து பில்டிங் வந்து வேர் ஹவுஸோடவே இருக்கும். இந்த கிரேட் பாத்ன்றது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் டைப்பு. இதில் டேங்கோட இருக்கும். இதில் வந்து காரிடார்ஸ் இருக்கும். 4 சைடு ஸ்டெப்ஸோட ஸ்டேர்ஸ் கேஸோட இருக்கும். நார்தர்ன் சதர்ன் சைடில் வந்து ஸ்டேர்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல அட்ஜசன்ட் ரூமோட வந்து கட்டப்பட்டது. இந்த பிரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஈஸியாக வெளியில் போகாமல் இருக்கிறது ஜிப்சம் வாட்டரால் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ரிச்சுவல் பாத்திங் சைட்டு, ஒரு நல்ல ப்ராப்பர் ட்ரைனேஜோட கட்டப்பட்ட ஒரு ரிச்சுவல் பாத்திங் சைட்டு. இந்த ஹரப்பன் சைட்டோடைய எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அக்ரிகல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஹரப்பன்ஸ் வந்து வீட்டு, பார்லி, அப்புறம் லென்டில், சிக்பி, சிசமே, வேரியஸ் மில்லட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை வந்து அக்ரிகல்ச்சரை வந்து சர்ப்ளஸாக வந்து இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி அதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து டபுள் க்ராப்பிங்கை வந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் க்ராப்பிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தது வந்து ஹரப்பன் இவங்க தான். இவங்க வந்து பிளக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு நோட் பண்ணிக்கோங்க, டபுள் க்ராப்பிங் சிஸ்டமும் பிளக்ஸும் வந்து யூஸ் பண்ணது ஹரப்பன்ஸ் தான். ஸோ பிளக் பண்ணி சீட்ஸை வந்து சோவ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரொசீட் பண்ணாங்க. கெனல் அப்புறம் வெல் இரிகேஷனை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. Archaeobotanists study ancient agriculture and human and environmental relationship. ஸோ ஹியூமன், அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்டல் இது மூணுத்தையும் சம்மந்தப்படுத்தி படிக்கக்கூடிய படிப்போட பேர் வந்து ஆர்கியோபொட்டானிஸ்ட்.
ஸோ இந்த ஹரப்பன்ஸ் உடைய டொமஸ்டிகேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேட்ரியாலிசம் வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது ஷீப்பு, கோட்டு, ஃபவுல் எல்லாம் வந்து இவங்க வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து பஃபலோ, பிக், எலிஃபென்ட்டுக்கான நாலேட்ஜ் இருந்தது. பட் அவங்க வந்து ஹார்ஸ் பத்திக்கான ஐடியாவே கிடையாது. ஸோ வந்து அன்னோன் அனிமல் ஃபார் ஹரப்பன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் தான். ஸோ இவங்க வந்து ஜிபு அப்படின்ற ஒரு லார்ஜ் ப்ரீட வந்து இவங்க வந்து இது பண்ணாங்க. இது வந்து அவங்களுடைய முத்திரையிலுமே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஃபிஷ் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பேர்டையும் வந்து சாப்பிடுவாங்க. இவங்களோட ஹரப்பன் சைட்ஸ்ல வந்து போர், டியர், கரிகள் இதுக்கான தடயமே வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கிராஃப்ட் ப்ரொடக்ஷனுமே வந்து ஹரப்பன் எக்கனாமியோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருந்திருக்கு. இவங்க வந்து பீட்ஸ், ஆர்னமெண்ட்ஸை வச்சு ஒரு ஷெல் பேங்கிள் செஞ்சு மெட்டல் ஒர்க்லாம் செஞ்சு அதை வந்து கிராஃப்டா வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பிரோன்ஸ், காப்பர், மெட்டல்ஸ், ஸ்டியேட் இதெல்லாம் வந்து வச்சுமே வந்து செஞ்சிருக்காங்க. இதுக்கான மெசபொட்டேமியோட இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க மெசபொட்டேமியாக்கு. இதுக்கான எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ஆதாரங்கள் வந்து மெசபொட்டேமியா சைட்ஸ்ல வந்து எக்ஸவேஷன்ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெல் வந்து நாகேஸ்வர், பாலகோட்டால வந்து இருக்கு. அப்புறம் லாபிஸ் லசூலி வந்து ஷாட்டுகைல இருக்கு. கர்னலியன் வந்து லோத்தல்ல, ஸ்டியடைட் வந்து சவுத் ராஜஸ்தான், அப்புறம் காப்பர் வந்து ராஜஸ்தான்லயும் ஓமன்லயும் வந்து கிடைச்சிருக்கு. பாட்ரி. ஸோ ஹரப்பன்ஸோட பாட்ரி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் பாட்ரி இருக்கும். டெய்லி யூஸ்க்கு வந்து பாட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து பாட்டை வந்து வெல் ஃபயர்டு, அதாவது நல்ல வந்து சூடுபடுத்தப்பட்ட மணல்ல வந்து பானைகளை வந்து செய்வாங்க. பிளாக் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுல நிறைய ஷேப்ஸ்லாம் வரைஞ்சி ஒரு பெயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பாட்ரீஸை தான் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களோட டெய்லி யூஸ்க்கு. metals, tools, and weapons. The Harappan civilization belongs to the Bronze Age civilization, and Harappans knew how to make copper and bronze tools. So இந்த Harappan civilization பார்த்தீங்கன்னா Bronze Age civilization சார்ந்தது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Harappan civilization belongs to Bronze Age civilization. இவங்க வந்து காப்பரையுமே புரோன்ஸையுமே வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றத வந்து தெரிஞ்சிருந்தாங்க. என்னதான் வந்து புரோன்ஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் இவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கும் கிராஃப்ட் ப்ரொடக்ஷனுக்கும் வந்து வேரியஸ் டூல்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிடணும். இதை வச்சு வந்து அவங்க எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கும் கிராஃப்ட் ப்ரொடக்ஷனுக்கும் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ட் பிளேட்ஸு, டூல்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸு, சிசலு, நீடில்ஸு, ஃபிஷ் ஹூக்ஸு, ரேசர்ஸ், வேயிங் பேன்ஸ், மிரர் அண்ட் ஆன்டி மணி ராட்ஸ் இதெல்லாம் வந்து காப்பரால செஞ்சு அதை வந்து அவங்க வந்து ஹண்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. த செட் பிளேட் மேட் அவுட் ஆஃப் ராஹரி செட் வாஸ் யூஸ்டு பை த ஹரப்பன்ஸ். ராஹரி செட்டால செய்யப்பட்ட செட் பிளேட்ஸை தான் வந்து ஹரப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அயனுக்கான நாலேஜ் கிடையாது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து அவங்களுக்கு ஹார்ஸ் வந்து ஒரு அன்னோன் அனிமலோ அதே மாதிரி அயன் வந்து ஒரு அன்னோன் மெட்டல். அவங்க வந்து அயனுக்கான நாலேஜே இல்லாமல் இருந்தாங்க. ராஹரி செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபைன் கிரெயின் செடிமெண்ட்ரி ராக். அது ஒரு கல். அதை வச்சு அது வந்து எங்கன்னா பாகிஸ்தான்ல ராஹரின்ற ஒரு இடத்துல கிடைக்கும். இதை வச்சு அந்த ஹரப்பன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டோன் பிளேட்ஸையும் டூல்ஸா வந்து செஞ்சு அவங்களுக்கான டெய்லி யூசேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களோட ஆர்னமெண்ட்ஸும் டெக்ஸ்டைல்ஸும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து க்ளோத்ஸ் போடுவாங்க. அப்புறம் மெட்டல்ஸ் வந்து ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து காட்டன், சில்க்குக்கான நாலேஜ் இருந்தது. அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பூக்கள் வந்து வச்சிருக்க ஆரம்பிச்சாங்க. உமன்ஸ்லாம் வந்து டெரகோட்டாவோட இமேஜஸ் வச்சு நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ மொஹஞ்சதாரோல வந்து டான்சிங் கேர்ள் image of dancing girl found at Mohenjo-daro is shown wearing a bangle in large number up to the upper arm. So நிறைய வளையல் போடப்பட்டு ஆடின ஸ்டாச்சுல இருக்க மாதிரி ஒரு டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு வந்து மொஹஞ்சதாரோல வந்து கண்டெடுக்கப்பட்டது. சம் ஆஃப் தேம் ஹேட் எச்ட் டிசைன்ஸ் அண்ட் தே எக்ஸ்போர்ட்டட் தேம் டு த மெசபொட்டாமியா வேர்ல்டு. ஃபைன்ஸ் அண்ட் ஸ்டோன்வேர் அண்ட் ஷெல் பேங்கிள்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்டு. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து விற்கவும் செய்வாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இவங்களோட ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் ஹரப்பன் எக்கனாமி வாஸ் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ். ஹரப்பன்ஸ் வந்து க்ளோஸ்டு ட்ரேட் கான்ட்ராக்ட் யார் கூட வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மெசபொட்டேமியா கூட வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்தியாவுடைய பல்வேறு இடங்கள்ல வச்சிருந்தாங்க. இவங்க வந்து ஹரப்பன் சீல்ஸ வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சுமேரியன் நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓமன், பஹரைன், அப்புறம் ஈராக், ஈரானுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ட்ரேட் கான்டாக்ட்ஸ்லாம் வந்து மெசபொட்டாமியாக்கும், ஹரப்பன்ஸ்க்கும் நடுவுல தான் நடக்கும். The mention of Meluha in the cuneiform inscription refers to the Indus region. ஸோ கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து ட்ரேட் வந்து மெசபொட்டாமிக்கும் ஹராப்பனுக்கும் நடுவில் நடந்ததுன்னு இருக்கு. இந்த மெலுஹான்றது வந்து இந்தஸ்க்கும் இந்த இந்தஸ் ரீஜியன் கூட நடந்தது. இந்த ஹரப்பன் ஜார் வந்து ஓமன்ல கண்டெடுக்கப்பட்டது. ஹரப்பன் சீல்ஸும் வெயிட்ஸ் டைஸ்லாம் வந்து மெசபொட்டாமியால வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹரப்பன்ஸ் வந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸோ இல்லை செஞ்சு முடிச்ச ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஸோ இவங்க வந்து எப்படி வந்து ஒரு பொருளை வந்து வெயிட் போட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிரான்சாக்ஷனுக்காக தான் வந்து வெயிட் போட ஆரம்பிச்சாங்க, மெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா கியூபிக்கல் ஷேட் அப்படின்ற ஒரு வெயிட்டை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கியூபிக்கல் ஷர்ட்டை வந்து அவங்க வந்து ஹரப்பன் சைட்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் த மெஷர்ஸ் தான் இருக்கும். 1:2, 2:4, 4:8, 8:16 இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெஷரிங் ரேஷியோ ஆஃப் த வெயிட் ஹரப்பன் சைட்டு இதுதான். ஓகேங்களா? ஸோ ஸ்மாலஸ்ட் வெயிட் மெஷர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.163 கிராம்ஸ் தான் வந்து அவங்களுடைய ஸ்மாலஸ்ட் கிராம்ஸ். இவங்க வந்து மெஷரிங் ஸ்கேல்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 1 இன்ச்சு வந்து அரௌண்ட் வந்து 1.75 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த மாதிரி சில பைனரி நியூமரிக்கல் சிஸ்டம்ஸும் யூஸ் பண்ணாங்க. 1, 2, 4, 8 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து ஜுவல்லரியும் மெட்டல்லையும் வந்து வெயிட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட முத்திரைகளையும் வந்து ஸ்கிரிப்ட்ஸும் வந்து பார்த்தோம்னா இவங்க முத்திரைகள் வந்து நிறைய நமக்கு வந்து விஷயங்களை வந்து சொல்லுது. இவங்க வந்து காப்பர், டெரகோட்டா, ஸ்டேட்டு, ஐவோரி இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹரப்பன் சைட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து சொல்லப்படுது. இந்த ஹரப்பன் சைட் வந்து இன்னமும் வந்து இருக்கு. இது கிட்டத்தட்ட வந்து 5000 டெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹரப்பன் சைட்ல இருந்து. ஸோ லாங்கஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 சைன்ஸ் வந்து ஹரப்பன் சைட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. சம் ஸ்காலர்ஸ்லாம் வந்து இதை வந்து டிராவிடியனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிலர் வந்து சிஎல்ஸை பார்த்துட்டு ஐடென்டிஃபை மார்க்கரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெட்டீரியல்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து அவங்களோட ஓனர்ஷிப்பை வந்து குறிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷனோட ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.